இது ஒரு கோழைத்தனமான தாக்குதல். நிச்சயமாக இந்திய அரசு மிக கடுமையான பதிலடியை கொடுக்கும். நம்முடைய இராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் அந்த தீவிரவாதிகளுடைய தேடுதல் வேட்டையை ஈடுபட்டு 2 பேர் பலியாகி இருக்கிறார்கள். தீவிரவாதத்தை ஒடுக்குகிற வேலையை, நசுக்குகிற வேலையை மிக உறுதியோடு செய்கிற ஒரு அரசு தான் மத்தியில் இப்போது இருக்கக்கூடிய அரசு. அதாவது அங்கே இருக்கக்கூடிய எங்கே இருந்த அந்த பகுதிகளிலிருந்து இவையெல்லாம் இயக்கப்படுகிறதோ, யாருடைய ஆசீர்வாதம் எல்லாம் இத்தகைய பயங்கரவாத செயல்களுக்கு இருக்கிறதோ அங்கேயே அவர்களுக்கு பாடம் போட்டப்படுகிறது. ஆகவே பயங்கரவாதத்தை ஒருபோதும் இந்த அரசு சகித்துக் கொள்ளாது. எதிர்க்கட்சி இதை அரசியலாக்குவதற்கு முற்படுவதும், அதுவும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய 1-2 பேர் இதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பதவி விலக வேண்டும் என்று கேட்பதும் நகைப்புக்குரியது. இவர்களுக்கெல்லாம் இதை பற்றி பேசுவதற்கே தார்மீக தகுதி கிடையாது. இங்கே நடைபெறுகிற சம்பவங்களுக்கெல்லாம் இங்கே இருக்கக்கூடிய மாநில அரசாங்கத்தை பதவி விலக சொல்லி கேட்கிறார்களா? மத அடிப்படையிலான இந்த பயங்கரவாதத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லுவதற்கு கூட, கண்டன அறிக்கையில் கூட குறிப்பிடுவதற்கு தயங்கி ஓட்டு அரசியல் நடத்துகிறவர்கள், இஸ்லாமிய மதத்தைச் சேர்ந்தவர்கள், அமைதியை விரும்புகிறவர்கள் என்றுதான் நான் பார்க்கிறேன். அந்த மார்க்கம் வன்முறையை போதிக்கவில்லை என்று மார்க்க அறிஞர்கள் நானே பேட்டி எடுத்திருக்கிறேன். ஆனால் மதத்தை பயன்படுத்தி இது ஜிகாத் என்று சொல்வது, அல்லது மதத்தின் பெயராலான போர் என்று சொல்வது, அப்படிப்பட்ட வார்த்தைகளை அவர்கள் பயன்படுத்துகிற போது, பயங்கரவாதிகள் பயன்படுத்துகிற போது அதை கண்டிப்பதற்கு இங்கே இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகளுக்கு துணிவில்லை. இப்படி மதத்தின் பெயரால் நடைபெறுகிற பயங்கரவாதிகளை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. இவர்கள் கண்டனத்திற்குரியவர்கள், இவர்கள் நிராகரிக்கத்தக்கவர்கள், இவர்கள் சுட்டு வீழ்த்தப்பட வேண்டியவர்கள். எந்த ஆயுதத்தை கையில் எடுக்கிறார்களோ அதே ஆயுதம் அவர்களுக்கு எதிராக திரும்பும். திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு எதிராக இருக்கக்கூடிய பல விமர்சனங்கள், குற்றச்சாட்டுகளில் மூச்சு கூட விட முடியாமல் இருக்கக்கூடிய திருமாவளவர்கள் மத்திய உள்துறை அமைச்சரை, அதுவும் பயங்கரவாதத்திற்கு எதிராக உறுதியான நடவடிக்கைகளை எடுக்கக்கூடிய ஒரு அரசின் உள்துறை அமைச்சரை பதவி விலக வேண்டும் என்று கேட்பது சிறுபிள்ளைத்தனமானது. மத்திய அரசு மிக உறுதியாக இருந்து ஒடுக்கும். மத்திய அரசு எடுத்த நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இருக்காது. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு துக்ளக் ரமேஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். காஷ்மீர் அருகில் ஒரு பயங்கர தாக்குதல் செஞ்சிருக்காங்க. ராணுவ உடையிலேயே தீவிரவாதிகள் சிலர் தாக்குதல் பண்ணியிருக்காங்க. 28 நபர் சுற்றுலா பயணிகளாக சென்று அங்கே கொஞ்சம் இறந்து போயிருக்காங்க. அப்படிங்கிற விஷயத்தில் உங்களுடைய பார்வை என்னவா இருக்கு சார்? இது மிகவும் கோழைத்தனமான தாக்குதல். வன்மையான கண்டனத்துக்குரியது மட்டுமல்ல, காஷ்மீரில் அமைதி திரும்பி அங்கே தேர்தல்கள் நடத்தப்பட்டு சுற்றுலா பயணிகள் அதிகமாக போக ஆரம்பித்து மக்கள் இயல்பு வாழ்க்கைக்கு பழகி இருந்த நிலையில் வெளியிலிருந்து தூண்டிவிடப்பட்டு தான் இந்த தாக்குதல் என்பது அந்நிய கை இருக்கலாம் என்று ஆரம்ப கட்ட ஒரு தகவல்கள் வருகின்றன. இது ஒரு கோழைத்தனமான தாக்குதல். நிச்சயமாக இந்திய அரசு மிக கடுமையான பதிலடியை கொடுக்கும் என்று உள்துறை அமைச்சர் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். உடனடியாக காஷ்மீர் சென்று அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டுகிற வகையிலே பேசியிருப்பதோடு, அதே போல் நம்முடைய இராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் அந்த தீவிரவாதிகளுடைய தேடுதல் வேட்டையை ஈடுபட்டு 2 பேர் பலியாகி இருக்கிறார்கள், கொல்லப்பட்டிருக்கிறார்கள் தீவிரவாதிகள். அவர்கள் மட்டுமல்ல, இந்த சதி வேலையில் யார் ஈடுபட்டிருந்தாலும் கூட அவர்களுக்கெல்லாம் தக்க பாடத்தை நிச்சயமாக மத்திய அரசு புகட்டும். தீவிரவாதத்தை ஒடுக்குகிற வேலையை, நசுக்குகிற வேலையை மிக உறுதியோடு செய்கிற ஒரு அரசு தான் மத்தியில் இப்போது இருக்கக்கூடிய அரசு. முன்பு எல்லையிலிருந்து ஊடுருவி தாக்குதல் நடத்தி கொண்டிருந்த ஒரு காலகட்டம் இருந்தது. டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருந்தபோது பாகிஸ்தானிலிருந்து, வங்கதேசத்திலிருந்து அல்லது வேறு பகுதிகளிலிருந்து ஊடுருவி இங்கே பயங்கரவாத செயல்களிலே ஈடுபட்டு கொண்டிருந்த சமயத்திலே பெரும்பாலும் பாகிஸ்தானிலிருந்து அத்தகைய மத அடிப்படையிலான பயங்கரவாத குழுக்கள் இயங்கி வந்த நேரத்தில் அன்றைய பாரத பிரதமர் என்ன சொல்லி கொண்டிருந்தார் என்று சொன்னால், தக்க பதிலடி கொடுக்கப்படும், பாடம் புகட்டப்படும் என்கிற மொழிகளை அவர் பயன்படுத்தவில்லை. அதற்கு பதிலாக எங்கள் பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு, இனிமேலும் பொறுமை காக்க மாட்டோம், இப்படித்தான் சொல்லி கொண்டிருந்தார். ஆனால் பதிலடி கொடுக்கக்கூடிய செயல்களிலே இதற்கு முன்
ஈடுபட்ட அரசு இப்போதைய பாரதிய ஜனதா அரசு. அதாவது அங்கே இருக்கக்கூடிய எங்கே இருந்து அந்த பகுதிகளிலிருந்து இவையெல்லாம் இயக்கப்படுகிறதோ, யாருடைய ஆசீர்வாதம் எல்லாம் இத்தகைய பயங்கரவாத செயல்களுக்கு இருக்கிறதோ அங்கேயே அவர்களுக்கு பாடம் போட்டப்படுகிறது. அதையெல்லாம் நாம் பார்த்தோம். ஆகவே பயங்கரவாதத்தை ஒருபோதும் இந்த அரசு சகித்து கொள்ளாது. இது ஒரு கோழைத்தனமான காட்டுமிராண்டிகளின் கோழைத்தனமான செயல். இறந்தவர்கள் அவர்களுடைய குடும்பங்களுக்கெல்லாம் நம்முடைய அஞ்சலி செலுத்திக் கொள்கிற அதே சமயத்தில் இரும்பு கரம் கொண்டு இதை ஒடுக்கக்கூடிய நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரு அரசு இருக்கின்ற சமயத்தில் எதிர்க்கட்சி இதை அரசியலாக்குவதற்கு முற்படுவதும், அதுவும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய 1-2 பேர் இதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பதவி விலக வேண்டும் என்று கேட்பதும் நகைப்புக்குரியது. இவர்களுக்கெல்லாம் இதை பற்றி பேசுவதற்கே தார்மீக தகுதி கிடையாது. இங்கே நடைபெறுகிற சம்பவங்களுக்கெல்லாம் இங்கே இருக்கக்கூடிய மாநில அரசாங்கத்தை பதவி விலகச் சொல்லி கேட்கிறார்களா? கள்ள சாராயத்தில் அத்தனை பேர் செத்தார்களே, காவல்துறைக்கு தெரியாமல் தான் அங்கே சாராயம் விற்று இருக்குமா? எப்படி முடியும்? காவல்துறை, ஆளுங்கட்சி, அரசியல்வாதி அத்தனை பேருக்கும் லஞ்சம் கொடுத்து தான் சாராயம் விற்பனை நடைபெறும். அதை விட்டுவிடுங்கள். நான் எதற்காக இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், மத அடிப்படையிலான இந்த பயங்கரவாதத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லுவதற்கு கூட, கண்டன அறிக்கையில் கூட குறிப்பிடுவதற்கு தயங்கி ஓட்டு அரசியல் நடத்துகிறவர்கள், சிறுபான்மை மக்களை தாஜா செய்து அரசியல் நடத்துபவர்கள் இதை பற்றி பேசுவதற்கு உரிமை கிடையாது. நான் இஸ்லாமிய மதத்தைச் சேர்ந்தவர்கள் அமைதியை விரும்புகிறவர்கள் என்றுதான் நான் பார்க்கிறேன். அந்த மார்க்கம் வன்முறையை போதிக்கவில்லை என்று மார்க்க அறிஞர்கள் நானே பேட்டி எடுத்திருக்கிறேன். ஆனால் மதத்தை பயன்படுத்தி இது ஜிகாத் என்று சொல்லுவது அல்லது மதத்தின் பெயராலான போர் என்று சொல்லுவது, அப்படிப்பட்ட வார்த்தைகளை அவர்கள் பயன்படுத்துகிற போது, பயங்கரவாதிகள் பயன்படுத்துகிற போது அதை கண்டிப்பதற்கு இங்கே இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகளுக்கு துணிவில்லை. இப்படி மதத்தின் பெயரால் நடைபெறுகிற பயங்கரவாதிகளை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. இவர்கள் கண்டனத்திற்குரியவர்கள், இவர்கள் நிராகரிக்கத்தக்கவர்கள், இவர்கள் சுட்டு வீழ்த்தப்பட வேண்டியவர்கள் என்று இந்த எதிர்க்கட்சிகள் பேச மறுக்கின்றன. ஆனால் இதே ஆளுங்கட்சி என்ன, பாரதிய ஜனதா என்ன சொல்லுகிறது? பயங்கரவாதிகளுக்கு தக்க பாடம் போட்டப்படுவோம், வீழ்த்தப்படுவார்கள். எந்த ஆயுதத்தை கையில் எடுக்கிறார்களோ அதே ஆயுதம் அவர்களுக்கு எதிராக திரும்பும் என்று பேசுகிற ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி. ஆகவே பயங்கரவாத செயலை கூட கண்டிக்கக்கூடிய நிலைமையில் இன்று இங்கே இருக்கக்கூடிய இந்திய எதிர்க்கட்சிகள் இல்லை என்பது துரதிருஷ்டவசமான போக்கு என்று நான் பார்க்கிறேன். ஓகே, இந்த அமித்ஷா பதவி விலக வேண்டும் அப்படிங்கிற விஷயம் இங்கே திருமாவளவன் அவர்கள் வலியுறுத்திட்டு இருக்காரு. நகைப்புக்குரிய செயல். திருமாவளவன் பேசுவது நகைப்புக்குரிய செயல். திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு எதிராக இருக்கக்கூடிய பல விமர்சனங்கள், குற்றச்சாட்டுகளில் மூச்சு கூட விட முடியாமல் இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்கள் எதிர்த்து ஒரு முணுமுணுப்பை கூட பேச திராணியற்ற திருமாவளவன் அவர்கள் மத்திய உள்துறை அமைச்சரை, அதுவும் பயங்கரவாதத்திற்கு எதிராக உறுதியான நடவடிக்கைகளை எடுக்கக்கூடிய ஒரு அரசின் உள்துறை அமைச்சரை பதவி விலக வேண்டும் என்று கேட்பது சிறுபிள்ளைத்தனமானது, நகைப்புக்குரியது என்று நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன் சார் இந்த ஸ்டேட்மெண்ட் திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கு? அமித்ஷா அவர்கள் பதவி விலக வேண்டும், ஏன் இப்ப இவங்க ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க? இவர்கள் பேசுவதெல்லாம் யாரும் சட்டை செய்ய போவதில்லை. மத்தியிலே இருக்கக்கூடிய அரசு, அதாவது என்ன விமர்சனம் கிடைக்கக்கூடும், என்ன கிடைக்கும் என்று காத்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களுக்காக அலைந்து கொண்டிருக்கிற எதிர்க்கட்சியாக இருக்கிற காரணத்தால், ஏனென்றால் மத்தியில் இருக்கக்கூடிய அரசாங்கத்தின் மீது ஊழல் இல்லை, மத்தியில் இருக்கக்கூடிய அரசாங்கத்தின் மீது நிர்வாக திறமையின்மை இல்லை, நிர்வாக திறமையின்மை என்று சொல்லக்கூடிய விமர்சனத்திற்கு வழி இல்லை. ஆகவே எங்களுக்கு நிதி தரவில்லை என்ற புலம்பல், எங்களை வஞ்சிக்கிறது என்ற புலம்பல், இந்த புலம்பல்களைத்தான் இங்கே இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் செய்கின்றன. ஏனென்றால் இவர்கள் எதிர்ப்பை எல்லாம் தவிடுபடியாக்கி 3வது முறையாக நரேந்திர மோடி பிரதமராகிவிட்டார். ஆகவே இவர்களை அந்த ஜீரணிக்க முடியவில்லை. ஜீரணிக்க முடியாத காரணத்தால் இப்படிப்பட்ட நகைப்புக்குரிய கருத்துக்களை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஓகே, நம்ம அந்த வீடியோலையும் பார்த்தோம், இந்த விஷயம் நீங்க போய் மோடிட்ட சொல்லுங்க அப்படிங்கிற விஷயம் பார்த்தோம். அதுக்கு மோடி அவருடைய ரியாக்ஷன், ஆக்ஷன் என்னவா இருக்க போகுது? நிச்சயமாக நான் சொல்வதை போல இவர்கள் காஷ்மீரில் அமைதி திரும்பி இருப்பதை ஜீரணிக்க முடியாமல் தான் இந்த பயங்கரவாத செயலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மத்திய அரசு மிக உறுதியாக இருந்து ஒடுக்கும். மத்திய அரசு எடுத்த நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இருக்காது. காஷ்மீரில் இருக்கக்கூடிய கட்சிகள், அல்லது தேசிய மாநாட்டு கட்சியாகட்டும் அல்லது வேறு கட்சியாகட்டும், இனிமேல் தீவிரவாதிகளுக்கு பரிந்து பேச முடியாது. பரிந்து பேசினால் இப்போது இருக்கிற செல்வாக்கு இழந்து செல்லா காசு ஆகிவிடுவார்கள். அதற்குத்தான் பயங்கரவாதிகள் செயல் இன்றைக்கு உதவி இருக்கிறது. ஓகே, இங்கே நம்ம தமிழக சட்டசபை பற்றி பேசணும். அப்படித்தான் திமுக அதிமுக இவர்களிடையே தொடர்ந்து மோதல் நடந்துகிட்டே இருக்கு. ஒரு தரப்பினர் வெளியே வந்துகிட்டே இருக்காங்க, வெளிநடப்பு செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. ஏன் இந்த மோதல் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு? என்ன காரணம்?
திராவிட முன்னேற்றக் கழக அரசு அது இப்போது இருக்கக்கூடிய சபாநாயகர் பெரும்பாலான சமயங்களில் நடுநிலைமை தவறி ஒரு சார்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஆளுங்கட்சியின் மீது வைக்கப்படுகிற விமர்சனங்களுக்கு அமைச்சர்கள் பதிலளிக்க வாய்ப்பு கிடைக்கிறதோ இல்லையோ, அவர்கள் முற்படுகிறார்களோ இல்லையோ, சபாநாயகர் இருக்கையில் உட்கார்ந்து கொண்டு சபாநாயகரே பதில் சொல்ல தொடங்கி விடுகிறார். கேட்டால் நீங்கள் தவறாக பேசும்போது எனக்கு பதில் சொல்ல அதை திருத்துவதற்கு உரிமை இருக்கிறது என்றார். அதற்கு பேசாமல் திரு அப்பாவு அவர்கள் மாண்புமிகு முதலமைச்சருடன் கலந்து பேசி, உங்கள் மந்திரிகள் சரியாக பதில் சொல்ல மறுக்கிறார்கள், அவர்களுக்கு தெரியவில்லை, என்னை மந்திரி ஆக்குங்கள், பல டிபார்ட்மெண்ட்டுக்கு சேர்த்து நான் பதில் சொல்லுவேன் என்று முதலமைச்சரிடம் பேசி, அவருடைய ஆசையாக இருக்கக்கூடிய மந்திரி பதவி ஒரு ஆசை இருக்குமானால் அப்படி மந்திரியாகி விடலாம். சபாநாயகர் நாற்காலில் உட்கார்ந்து கொண்டு அவர் கிளாஸ் எடுக்கக்கூடாது. அவர் பெரும்பாலும் டீச்சரை மாதிரி செயல்படுகிறார். இல்ல சார், இப்ப டைம் கொஞ்சம் அதிகமா பேசினா கம்மியா பேசுங்கன்னு சொல்றாரு, அது சரிதானே? இல்ல நான் சொல்ல வந்தது, திராவிட முன்னேற்ற கழகம் இதே சபையில் எதிர்க்கட்சியாக இருந்தபோது அன்றைக்கு சபை நடத்தப்பட்ட விதத்தை விமர்சித்தார்கள். இன்றைக்கு அதைவிட மோசமாக சபை நடைபெறுகிறது என்று நான் சொல்லுகிறேன். நான் ஒரு 45 ஆண்டுகளமாக சட்டமன்ற செய்தியாளராக நான் செய்திகளை சேகரித்திருக்கிறேன். ஒவ்வொரு காலகட்டமாக எனக்கு தெரிந்து ஒரு கடந்த 15-20 ஆண்டுகளில் சட்டமன்றம் கூடும் நேரமே குறைந்து விட்டது, ஆரோக்கியமான விவாதங்களை குறைந்து விட்டன, சபாநாயகர்கள் நடுநிலை தவறி செயல்படக்கூடிய காட்சியை நான் பார்க்கிறேன். ராஜாராம் அவர்கள் அதிமுக எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சியில் ஒரு பெருமளவுக்கு தாராளமான சபாநாயகராக இருந்தார். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் திரு PTR பழனிவேல்ராஜன் அவர்கள் மிக பெருந்தன்மையாக அவையை நடத்திய, நடுநிலையோடு நடத்திய ஒரு சபாநாயகராக இருந்தார். அதன் பிறகு பல சபாநாயகர்கள் விமர்சனத்திற்கு உள்ளாகக்கூடிய சபாநாயகர்களாகத்தான் இருந்தார்கள். அது திரு ஆவுடையப்பன் அவர்களாக இருந்தாலும் சரி, திரு சேடப்பட்டி முத்தையா அவர்கள் இருந்தாலும் சரி, திரு PH பாண்டியன் அவர்களாக இருந்தாலும் சரி, இப்போது இருக்கக்கூடிய திரு அப்பாவு அவர்களாக இருந்தாலும் சரி, இவர்களெல்லாம் நடுநிலையான சபாநாயகர்கள் என்று சொல்ல நான் தயாராக இல்லை. நான் சபை நடவடிக்கைகளை பார்க்கிறேன், சபையில் எவ்வளவு தூரம் பேச அனுமதிக்கிறார்கள் என்று பார்க்கிறேன். என்னுடைய பார்வையில் பத்திரிகையாளராக, ஒரு விமர்சகராக இவர்களை நடுநிலையான சபாநாயகர்கள் என்றே சொல்ல முடியாது. சபாநாயகர் இருக்கைக்கு வந்தவர்களும் கட்சி சார்போடு செயல்படக்கூடாது, இவர்கள் கட்சி சார்போடு தான் செயல்படுகிறார்கள். இரண்டாவது, சட்டமன்றத்திலே ஆரோக்கியமான விவாதம் என்பதே குறைந்து கொண்டே இருக்கிறது. அன்றைக்கு ஒரு எதிர்க்கட்சி துணைத் தலைவராக இப்போது இருக்கக்கூடிய RB உதயகுமார் அவர்களை பார்த்து உட்காரா என்கிறார் அமைச்சர் சேகர் பாபு. இதுதான் சபை நாகரிகமா? இதை இப்படி நடத்துவதற்குத்தான் நீங்கள் மக்களுக்கு வாக்குறுதி அளித்தீர்களா என்று நான் மாண்புமிகு முதலமைச்சரை பார்த்து கேட்க விரும்புகிறேன். இவர் அதிமுகவில் இருந்தபோது திமுக மந்திரிகளை பார்த்து உட்காரா என்று சொன்னவர் தான். ஒருவேளை அதைத்தான் நல்ல தகுதி என்று எடுத்துக்கொண்டு திரு ஸ்டாலின் அவரை மந்திரி ஆக்கிறாரா என்று எனக்கு தெரியவில்லை. அவருக்கு குற்றச்சாட்டை சொல்ல தொடங்க கூட இல்லை. இப்படி ஒரு இது நேற்றைக்கும் இன்றைக்கும் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? நேற்றைக்கு சபையில் என்ன நடந்தது? அமலாக்கத்துறை என்று பேச ஆரம்பித்தார். உடனே சபாநாயகர் வாயை மூடு என்கிறார். அதான் வாயை மூடுன்னு சொல்லல, உங்களை அனுமதிக்கவே முடியாது, நீங்கள் என்ன அழுத்தம் கொடுத்தாலும் சரி, நீங்கள் யாரை மிரட்டினாலும் சரி, ஒன்றும் நடக்காது, பேசவே விட மாட்டேன். என்ன அவ்வளவு பயம்? சபாநாயகர் அந்த விவாதத்தை ஏன் அனுமதிக்க மறுக்கிறார்? யாரை காப்பாற்றுவதற்கு அவ்வளவு முயற்சி எடுக்கிறார்? நீதிமன்றத்தில் கேட்ட அதே கேள்விதானே பொதுவெளியில் இப்போது எழுகிறது. நீதிமன்றத்தில் கேட்டார்கள் அல்லவா, அந்த விசாரணை ஏன் நடத்தக்கூடாது என்று சொல்கிறீர்கள்? டாஸ்மாக் அலுவலகத்தில் போய் ஏன் விசாரணை நடத்தக்கூடாது? MDயை விசாரணை பண்ணா என்ன? MDயை இப்போ கூப்பிட்டு தான் போறாங்க. ஏன்னா இன்னைக்கு கோர்ட்டு சொல்லியாச்சு, MD எந்த மழுப்பல் பதிலையும் சொல்ல முடியாது. MD அமலாக்கத்துறையினுடைய கிரில் கொஸ்டின்ஸுக்கு பதில் சொல்லி தான் ஆகணும். ஆகவே எதற்காக சொல்லுகிறேன் என்றால், சட்டமன்றம் ஆரோக்கியமாக நடைபெறவில்லை, ஆரோக்கியமான விவாதங்களுக்கு அங்கே இடமில்லாமல் போய்விட்டது. அதே போல பட்ஜெட் மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் முந்தைய அதிமுக ஆட்சியிலும் புறக்கணிக்கப்பட்டு ஒரே நாளில் 4-5 துறைகள் மீது விவாதம் நடந்தது. அது ஒரு ஜனநாயகத்துக்கு விரோதமான போக்கு. அதே ஜனநாயக விரோத போக்கு தான் திமுக ஆட்சியிலும் நடைபெறுகிறது. ஒவ்வொரு மானிய கோரிக்கையிலும் ஒரு நாள் விவாதம் நடைபெற வேண்டும். இந்த சட்டசபையை நீங்கள் வீணாக பயன்படுத்தி பல மணி நேரம் பாழாகிறது. அதற்கு பதிலாக ஒரு துறைக்கு ஒரு நாள் விவாதம் நடத்தி 20 நாள் எக்ஸ்ட்ரா சபை நடந்தால் என்ன? பல தண்ட செலவுகளை இந்த அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. சபைக்கு ஒரு 20 நாள் ஆகிற செலவு நல்ல செலவுதான். அதையே இந்த அரசாங்கம் சந்திக்க மறுக்கிறது. அதிமுக அரசும் பயந்தது சட்டசபை அதிக நாட்கள் நடத்துவதற்கு.
திமுக அரசும் சட்டசபையை அதிக நாட்கள் நடத்த விரும்பவில்லை. ஆக இரண்டு பேரும் சட்டசபையை சம்பிரதாயத்துக்காக கூட்டுகிறார்கள். இது சட்டசபையாக அல்ல, சட்டசபையாக இருக்கிறது. ஒரே சத்தம் தான் அங்கே வருகிறது, சப்ஜெக்டே இல்லை. இதுதான் என் பார்வை. போன டைம் கூட இந்த மாமா மச்சான் கூட பேசிட்டு இருந்தாங்க, அது நீங்க பார்த்துருப்பீங்க. அதிமுக ஒருத்தர் வந்து இவரை மாமா அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. அதாவது இது சில நேரங்களில் நகைச்சுவையாக பேசிக்கொள்வது வேறு. நான் சொல்லுவது அங்கே ஆரோக்கியபூர்வமான விவாதங்கள் நடைபெறவில்லை. சட்டசபைக்கு இப்போது செலவழிக்கிற பணம் பெரும்பகுதி தண்டம் என்று சொல்லக்கூடிய அளவுக்குத்தான் சபை நடந்து கொண்டிருக்கிறது. ஓகே, இந்த பாமக கட்சிக்குள்ள வந்து அன்புமணி அவர்களுக்கும் ராமதாஸ் அவர்களுக்கும் ஒரு மோதல் வந்து போய்கிட்டு இருந்தது. விருப்பம் இல்லைனா கட்சி விட்டு விலகுங்க அப்படிங்கிற மாதிரின்னு சொல்லியிருந்தாரு. இப்போ வந்து என்ன நிலைமையில இருக்காங்க சார்? என்டிஏவுடன் கூட்டணி வருவாங்களா? எப்படி தேர்தலை சந்திக்க போறாங்க? பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கவனம் இப்போது அந்த சித்திரை பெருவிழாவை, முழுநில விழாவை வெற்றிகரமாக நடத்த வேண்டும் என்பதில் இருப்பதாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய முன்னணி நிர்வாகிகள் 1-2 பேரிடம் நான் பேசிய போது தெரிவித்தார்கள். 2 பேருக்கும், அதாவது தந்தைக்கும் மகனுக்கும் சமாதானம் ஏற்பட்டு விட்டதா என்று கேட்கிற போது சமாதானம் ஏற்பட்டுவிடும், பேசிக்கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். எந்த வகையில் ஏற்படும்? டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அன்புமணியை தலைவர் பதவியிலிருந்து நீக்கிவிட்டு இனிமேல் நான் தான் தலைவர் என்றார். செயல் தலைவர் அன்புமணி என்று அறிவித்தார். அதை மாற்றிக்கொள்ளப் போகிறாரா? இளைஞரணி தலைவராக முகுந்தனை நியமிப்பது என்பது டாக்டர் ராமதாஸின் முடிவு. அதை கண்டிப்பாக செயல்படுத்த போகிறாரா? இதெல்லாம் முடிந்த பிறகுதான் கூட்டணி பற்றிய விஷயம். சென்ற முறை டாக்டர் ராமதாஸ் அவர்கள் நாடாளுமன்ற தேர்தலின் போது அதிமுக அணியில் இடம்பெற விரும்பினார், திரு அன்புமணி பாஜக அணியில் இடம்பெற விரும்பினார் என்பது பலருக்கும் தெரிந்த ரகசியம்தான். ஆனால் இறுதியில் பாரதிய ஜனதா பக்கம் அன்புமணி எடுத்த முடிவுதான் செயல்படுத்தப்பட்டது. அதன் காரணமாக வெற்றி கிட்டவில்லை என்பது டாக்டர் ராமதாஸ் பார்வை. இப்போதும் சொல்லுகிறார்கள் கூட்டணி பற்றி 2 பேருமே சரி, இப்போ முடிவெடுக்க வேண்டாம், 2-3 மாதங்கள் கழித்து முடிவெடுக்கலாம் என்கிற சிந்தனையில் இருப்பதாக விவரம் தெரிந்த 1-2 நண்பர்கள் சொல்லுகிறார்கள். இது ஒரு புறம் இருக்க, அதிக இடங்கள் தரக்கூடிய கூட்டணி மந்திரி சபைக்கு ஒப்புக்கொள்ளக்கூடிய கட்சியோடு தான் நாம் சேர வேண்டும். திமுகவில் சேருவதற்கு இடமில்லை, வாய்ப்பில்லை. ஆக அதிமுக கூட்டணியா விஜய் பக்கமா என்கிற வகையில் பாமகவின் சிந்தனை ஊசலாட்டத்தில் இருப்பதாக நான் கேள்விப்படுகிறேன். விஜய் பக்கம் போனால் தேர்தல் செலவுக்கு பாமக தான் செலவழிக்க வேண்டியிருக்கும். அதிமுக பக்கம் போனால் அதிமுகவோ பாஜகவோ தேர்தல் செலவுக்கு தரக்கூடும். ஆனால் கூட்டணி மந்திரி சபை அது என்ன ஆகும்? அந்த கொள்கையில் அன்புமணியும் விருப்பமாக இருப்பதாகவும் ராமதாசும் விருப்பமாக இருப்பதாகவும் நான் கேள்விப்படுகிறேன். ஏற்கனவே பாரதிய ஜனதாவும் அதை வலியுறுத்தும் என்று நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். பாரதிய ஜனதா கூட்டணி மந்திரி சபை வேண்டும் என்பதில் உறுதியாகவும் ஆர்வமாகவும் இருக்கிறது. அதை தவிர டாக்டர் கிருஷ்ணசாமி அவருக்கு கொடுக்க போவதே சில தொகுதிகள் தான், எந்த அணியாக இருந்தாலும். அவரும் கூட்டணி மந்திரி சபையில் இருந்தால்தான் நான் அந்த கூட்டணியில் சேருவேன் என்கிறார். இவையெல்லாம் ஒரு இடியாப்ப சிக்கலாக இருக்கிறது. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை விஜய் பக்கம் போவது என்று முடிவெடுத்தால், அது ஸ்பிளிட் ஆனாலும் சரி, ஸ்பிளிட்டாக முழுமையாக போனது முடிவெடுத்தாலும் சரி, அது அதிமுக அணிக்கு பெரும் பலவீனமாகத்தான் இருக்கும். பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். ஆனால் அவர்கள் இப்போது முடிவெடுக்க மாட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஒருவேளை விரைவில் முடிவெடுத்து விட்டால் இந்த சிக்கல் தீர்வு என்பது, தெளிவு என்பது கிடைத்துவிடும். இப்ப கூட்டணி மந்திரி சபை தான் பாமகக்கு வேண்டும் அப்படிங்கிற பட்சத்துல திமுக அதிமுக தரப்புல தானே போக நினைப்பாங்க. ஏன் விஜய் பக்கம் வரதுக்கான வாய்ப்பு? திமுக இதில் அந்த அணியில் இடமில்லை, சேருவதற்கு வாய்ப்பில்லை என்பதை முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். முதல்ல பாமக தரப்புல இருந்து யாரும் திமுக பக்கம் போகணும்னு சொல்லல. பத்திரிகையில போன தேர்தல் வதந்தி எல்லாம் இந்த தேர்தல் வதந்தி மாதிரி இழுத்துக்கிட்டு இருக்காங்க ஊடகவியலாளர்கள். இந்த தேர்தலில் எந்த நிலையும் இல்லை. திருமாவளவன் அப்பப்போ ஒரு அதிருப்தி குரலா ஏதாவது பேசுறதுனால அவர் வந்தா இவரை இழுத்துருவாங்கன்னு சொல்றாங்க. அவர் ஒன்றும் வெளியெல்லாம் போக மாட்டார். எனக்கு தெரிஞ்சு திருமாவளவன் திமுக அணியிலிருந்து விலக வாய்ப்பில்லை. அதே நேரத்தில் திமுக மேலே இருக்கிற அதிருப்தி அவரால் ஓங்கி உறக்கெல்லாம் பேசவும் முடியாது. பேசினா அவங்க கட்சியை 2ஆ உடைச்சிருவாங்க திமுக. அந்த பயமும் அவருக்கு இருக்கலாம். ஆகவே பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை விஜய் பக்கம் ஏன்னு நீங்க கேட்குறீங்க, அதிக சீட்டு கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு இருக்கா என்பது குறித்தும் அவர்கள் யோசிப்பார்கள். ஆனால் ப்ரோஸ் அண்ட் கான்ஸை யோசித்து தான் முடிவெடுப்பார்கள். கடந்த சில தினங்களாக பாமக விஜய் பக்கம் போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்கிற வதந்தியும் பலமாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. இது வந்து அன்புமணி அவர்களுடைய முடிவு அப்படின்னு எடுத்துக்கணும் நம்ம. இல்லை, அவர்கள் இருவருமே இப்போதைக்கு முடிவெடுக்க வேண்டாம் என்கிற அந்த கருத்தில்
ஒருமித்த கருத்தோடு இருக்கிறார்கள் என்று தெரிகிறது. பாட்டாளி மக்கள் கட்சிக்குள் வெவ்வேறு கருத்துக்கள் இருக்கின்றன. இது குறித்து அவர்கள் எல்லாம் மீண்டும் உட்கார்ந்து சமரச பேச்சுவார்த்தை எல்லாம் நடந்த பிறகுதான் ஒற்றுமையாகிவிட்டார்களா, ஒன்றுபட்ட பாமகவாகத்தான் இருப்பார்களா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். முதல்வருக்கு எதிராக வந்து ஒரு துணைவேந்தர் மாநாடு வந்து ஊட்டியில் நடக்கிறதா ரவி அவர்கள், RN ரவி அவர்கள் சொல்லியிருந்தார் முன்னாடியே. இப்போ வந்து அதுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் திரும்ப சொன்னது என்னன்னா, அரசுடன் மோதல் போக்குக்காக இது பண்ணல அப்படின்னு மறுபடியும் சொல்லியிருக்காரு. முதலில் அவர் கூறியதும் முதல்வருக்கு எதிராக என்றெல்லாம் எதுவும் சொல்லல. துணைவேந்தர்கள் மாநாடுன்னு தான் வந்தது. இப்போ அண்மையிலே உச்சநீதிமன்றம் அளித்த ஒரு தீர்ப்பு, இவர் வந்து மசோதாக்களுக்கு ஒப்புதல் கொடுக்காதது தவறு, அந்த மசோதாக்கள்லாம் நிறைவேற்றப்பட்டதாக கருதப்படும் என்றெல்லாம் சொன்ன தீர்ப்பு இருக்கிறதா, அந்த தீர்ப்பு சர்ச்சைக்குரியதாக இருக்கிறது. அதற்கு பல்வேறு தரப்பிலிருந்து ஆதரவும் சிலர் எதிர்ப்பும் தெரிவித்து கருத்துக்களை கூறி வருகிறார்கள். இந்திய நாட்டினுடைய மேதகு குடியரசு துணைத் தலைவர் அவர்கள் அந்த தீர்ப்பை விமர்சித்திருக்கிறார். நாடாளுமன்றம் தான் சுப்ரீம் பவர் வாய்ந்தது, சட்டம் இயற்றுகிற அதிகாரம் படைத்த மன்றம் மக்கள் மன்றம், நாடாளுமன்றம் மக்கள் பிரதிநிதிகள் இருக்கக்கூடிய அவை என்கிற அவர் கருத்து ஒரு ஆழமான பொருள் பொதிந்த கருத்து. அதே நேரத்தில் அரசியலமைப்பு சட்டம் வழங்கி இருக்கக்கூடிய சிறப்பதிகாரத்தை பயன்படுத்தி தான் உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கி இருக்கிறது என்று சட்ட வல்லுநர்கள் கூறுகிறார்கள். அதே சமயம் மேதகு குடியரசுத் தலைவரின் அதிகாரத்தை உச்சநீதிமன்றம் எடுத்துக்கொள்ள முடியுமா? ஒரு சட்டம் நிராகரிக்கப்படுகிறது அல்லது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்று முடிவெடுக்க வேண்டியவர் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அல்ல, கையெழுத்திட வேண்டியவர் குடியரசுத் தலைவர். அவர் கையெழுத்திட்ட ஒரு சட்டம் செல்லுமா செல்லாதா என்று சில நேரங்களிலே கோர்ட்டிலே மறு ஆய்வுக்கு போகிறது, அது வேறு விஷயம். ஆனால் ஜனாதிபதியினுடைய அதிகாரத்தை உச்சநீதிமன்றம் எடுத்துக்கொண்டது சரியா என்று ஒரு பார்வையை சிலர் எழுப்பியிருக்கிறார்கள். இந்த சர்ச்சை முதலில் ஓய வேண்டும். இதற்கிடையில் இப்போது வரை பல்கலைக்கழகங்களுடைய பல முடிவுகளை எடுக்கக்கூடிய இடத்தில் வேந்தராக இருக்கக்கூடிய ஆளுநர் இருக்கிற காரணத்தால், குறிப்பாக மத்திய பல்கலைக்கழகம், தனியார் பல்கலைக்கழகம் இவையெல்லாம் வேந்தர் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய நிலையில் அவர் இந்த கூட்டத்தை கூட்டுவதற்கு முழு உரிமை உண்டு என்ற பார்வையும் சிலரால் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டத்திற்கு மேதகு குடியரசு துணைத் தலைவர் அவர்களை அவர் அழைத்திருக்கிறார் என்று தகவல்கள் வந்திருக்கின்றன. மேதகு ஆளுநர் RN ரவி அவர்கள் அண்மையிலே அளித்த அந்த அவர் தொடர்பாக வெளிவந்த ஒரு தீர்ப்பு, இதை தவிர பல விஷயங்களில், மிக பல விஷயங்களில் சரியாகவே செயல்பட்டு வந்திருக்கிறார் என்பதுதான் என் பார்வை. இந்த விஷயத்தில் கூட நீதிமன்றம் தலையிட்டு பிறப்பித்திருக்கக்கூடிய இந்த ஒரு உத்தரவின் கூட அவர் சில சந்தேகங்களை இந்த அரசாங்கத்தை நோக்கி எழுப்பினார். அவை நியாயமான சந்தேகங்கள் என்று கூறக்கூடிய கல்வியாளர்களும் இருக்கிறார்கள். கல்வியாளர் பாலகுருசாமி போன்றவர்கள் பத்திரிகைகளிலே கட்டுரையை எழுதியிருக்கிறார்கள். மேனாள் துணைவேந்தர் அவர் எழுதியிருக்கிறார், ஆளுநர் எழுப்பியிருக்கக்கூடிய சில சந்தேகங்கள் நியாயமானவை என்று. இன்றைக்கு துணைவேந்தர்களை நியமிக்கிற அதிகாரம் முழுமையாக மாநில அரசாங்கத்திடம் போய்விட்டால் ஆளுங்கட்சிக்கு வேண்டியவர்கள் துணைவேந்தர்கள் ஆவார்கள். கல்வி தகுதி பின்னால் தள்ளப்படும், கட்சி சிபாரிசு, கட்சி தகுதி முன்னால் நிற்கும். அவர்கள் யார் புகழ் பாடினார்கள்? கலைஞர் புகழ் பாடினார்களா? மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய புகழை பாடினார்களா? உதயநிதி அவர்களுடைய புகழ் பாடுகிறவரா? என்பதெல்லாம் முதன்மை அம்சமாக கணக்கில் கொண்டு துணைவேந்தர் நியமனங்கள் நடைபெறும். இப்போது ஒரு செலக்ட் குழு, UGC நாமினி என்பதெல்லாம் இருக்கிற காரணத்தால் தான் ஓரளவுக்கு துணைவேந்தர் நியமனங்கள் ஓரளவுக்கு ஒழுங்காக நடைபெறுகின்றன. முந்தைய அதிமுக ஆட்சியிலும் சரி, இன்றைய திமுக ஆட்சியிலும் சரி, துணைவேந்தர் பதவிகள் ஏலம் போடப்படுகிற நிலை இருந்தது என்று பத்திரிகைகளிலே கட்டுரைகள் வந்திருக்கின்றன. ஆகவே துணைவேந்தர் நியமனங்கள் நியாயமாக நடைபெறுவதற்கு, நேர்மையான முறையில் நடைபெறுவதற்கு UGC பிரதிநிதி இருப்பது அவசியம், ஆளுநருடைய பங்களிப்பு இருப்பது அவசியம். இல்லாவிட்டால் அரசியல்வாதிகள் கரைவேட்டியாக கட்டியவர்கள், முன்பு கட்டியிருந்தவர்கள் துணைவேந்தர்கள் ஆவார்கள். அதற்கு ஒரு உதாரணம், பேராசிரியர் சபாபதி மோகன் திமுக ஆட்சியில் முன்பு மனோன்மணியம் பல்கலைக்கழகத்திற்கு துணைவேந்தராக நியமிக்கப்பட்ட காட்சியை நாம் பார்த்தோம். அவர் கல்லூரியிலே பணியாற்றி இருக்கலாம், ஆனால் கட்சிக்காரர் என்பதுதான் அவர் துணைவேந்தரானதற்கு முதன்மை காரணம். அப்படிப்பட்டவர்கள் மீண்டும் துணைவேந்தர் ஆவதற்குத்தான் இன்றைய திமுக அரசு வழிவகுக்கும் என்ற அச்சம் எல்லோருக்கும், பலருக்கும், கல்வியாளர்கள் உட்பட பலருக்கும் எழுந்திருக்கிறது. ஓகே சார், இப்போ அண்ணாமலை அவர்களுடைய பதவி வந்து எதுவுமே இப்போதைக்கு குறிப்பிடலை, ஒரு தேசிய பதவி தரப்போறதா தகவல்லாம் வந்துச்சு. இப்போ எதுவுமே இல்லாமல் கொஞ்சம் அமைதியாக இருக்க மாதிரி இருக்கு. என்ன நிலவரம்? திரு அண்ணாமலை அவர்கள் நாளைய தினம் அமெரிக்க பல்கலைக்கழகம் ஒன்றின் அழைப்பின் பேரில் அங்கே உரை நிகழ்த்துவதற்காக போவதாக நான் அறிகிறேன்.
அந்த பயணத்தை முடித்துக்கொண்டு அவர் திரும்ப வந்த பிறகுதான் ஒரு வாரம் 10 நாளுக்கு பிறகுதான் அவருடைய அடுத்த கட்ட நகர்வு தெரியும். பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய தலைமை அவரை அழைத்து பேசியிருக்கிறது. இங்கே சென்னையில் மத்திய உள்துறை அமைச்சர் அதிமுகவுடன் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பிறகு ட்விட்டர் பதிவிலும் திரு அண்ணாமலையினுடைய பணி சேவை கட்சி தேசிய அளவில் பயன்படுத்தி கொள்ளும் என்று தெரிவித்திருக்கிறார். ஆகவே அவருக்கு உரிய அங்கீகாரம், பெரிய அங்கீகாரம் தரப்படும் என்றுதான் பலரும் எதிர்பார்த்திருக்கிறார்கள். திரு அண்ணாமலை அவர்களை ஒதுக்கிவிட்டு தமிழக அரசியல் என்பது, பாரதிய ஜனதாவின் அரசியல் என்பது இருக்க முடியாது என்பது என்னுடைய பார்வை. ஆகவே விரைவில் அவருக்கு தேசிய அளவில் அல்லது கட்சி அவரை அங்கீகரித்திருக்கிறது என்று கருதக்கூடிய அளவில் ஒரு முக்கிய பொறுப்பு வழங்கப்படும் என்று நான் கருதுகிறேன். அதை தவிர அவர் விரும்பிய பாணியில்தான் கூட்டணி பேச்சுவார்த்தை இருக்கும் என்றும் நான் கேள்விப்படுகிறேன். அண்ணாமலை முன்பு என்ன யோசனை கட்சி தலைமைக்கு தெரிவித்திருந்தாரோ அந்த யோசனையை ஒட்டித்தான் கூட்டணி சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அமையக்கூடிய வாய்ப்பு நிறையவே இருப்பதாக நான் கேள்விப்படுகிறேன். அதற்கு எடப்பாடி ஒத்துப்பாரா? அதுதான விஷயம். இன்றைக்கு தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி 11% வாக்குகளை வாங்கியிருக்கிறது, உறுதியாக வளர்ந்து வருகிறது. அந்த எண்ணிக்கைக்கேற்ப அது நிச்சயமாக தொகுதிகளை பெறுவதில் உறுதியாக இருக்கும். ஒன்று. இரண்டாவது, அண்ணாமலையினுடைய பிரச்சாரம் என்பதுதான் இந்த அணியினுடைய வெற்றிக்கு முக்கிய பங்களிப்பு அளிப்பதாக இருக்கும். ஆகவே தான் நான் சொல்லுகிறேன், அவரை ஒதுக்கிவிட்டு தமிழக அரசியல் நகர முடியாது. தொடர்ந்து பேசுவோம். மிக்க நன்றி. வணக்கம் சார். வாய்ப்புக்கு நன்றி.